யாருடா இந்த ஏகே சும்மா கடவுள்னு கூப்பிடக்கூடாதான், இவரை தலைன்னு கூப்பிடக்கூடாதான், இவர் பின்னாடி வரக்கூடாதான், சும்மா ரொம்ப ஓவரா சீனை போட்டுன்னு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக ட்ரோல் பண்ணிருந்த எல்லார் வாயுமே மூடுற மாதிரி அஜித் சார் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. யங்ஸ்டராக இருக்கீங்க, இந்த டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, யூட்டிலைஸ் பண்ணுங்க. நீங்கள் கொடுத்த அன்புக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் தான். ஆனால் என் பேரை சொல்லி நீங்கள் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தீங்கன்னா, என் பின்னாடி வந்துட்டு இருந்தீங்கன்னா அதனால உங்களுக்கு எந்த பிரயோஜனமே இல்லை. நீ முதல்ல உன்னை பாரு, அதுக்கப்புறம் உன்னோட ஃபேமிலியை பாரு அப்படின்னு சொல்லி எந்த ஒரு தலகணமுமே இல்லாமல், எந்த ஒரு ஆட்டிடியூடுமே இல்லாமல் ஃபேன்ஸை ஒரு பகடக்காயா யூஸ் பண்ணாத ஒரே ஸ்டார் ஏகே மட்டும்தான் இருப்பார். அட்வைஸ்லாம் யாருன்னா கொடுத்தாங்கன்னா சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இந்த மனுஷன் வந்து பேசுகிறப்போ எனக்கு வந்து கண்ணெல்லாம் வந்து லிட்டரலாக வந்து கலங்கிடுச்சு எனக்கு அந்த மனுஷன் பேசுகிறப்போ. அதுதான் வந்து அவர்கிட்ட இருக்க ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு பவர்னே நினைக்கிறேன். ஸோ அதனால தான் அவருக்கு வந்து இத்தனை கோடி ஃபேன்ஸ் வந்து பைத்தியக்காரத்தனமாக ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி